தேவதாஸ் சொல்லு, உனக்கு எப்படி முடக்குவாதம் வந்தது? முடக்குவாதம்னா திடீர்னு இந்த கொரோனாக்கு அப்புறம் தான் வந்தது. கொரோனாக்கு முன்னாடிலாம் கிடையாது. கொரோனாக்கு அப்புறம் தான் நிறைய சேஞ்சஸ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 45 ஏஜுக்கு மேலே இருந்தது. ஆனால் இப்போ அப்படி இல்லை. 20 வயசு பசங்களுக்கே இந்த முடக்குவாதம் வந்துடுச்சு. இந்த கொரோனாவால் ஹார்மோன் சேஞ்சஸ் ஏற்பட்டு அதனால் இந்த நோய் வருதுன்னு சொல்கிறாங்க டாக்டருங்க சின்ன பசங்களுக்கே. ஆனால் ரொம்ப கஷ்டம் இந்த நோயில் வதையிடுது. அப்படியே ஒருத்தர் நல்லா இருக்கிற மனுஷனை ஒன்றுமே இல்லாதவனா முடக்கி அப்படியே சுருட்டி மூளையில் வச்சிடும். ஒரு வேலை செய்ய விடாது. அதுதான் முடக்குவாதம். இதனால நீ எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிக்கிற? பெயின் ஜாஸ்தி, லாட் ஆஃப் பெயின் தான், வலி தான் அதிகமாக இருக்குது. ஒன்றும் பண்ண முடியல. வரலுங்க காலையில் பார்த்தா அப்படியே மடக்க முடியாத அளவுக்கு ஆகிடுது. ஏதாவது ஒரு பொருள் எடுத்தோம்னா நம்ம கையை நழுவி போகிறது ஈஸியாக நமக்கே தெரியுது, ஃபீல் ஆகுது. ஆனால் அது ஒன்றும் பண்ண முடியல நம்மளால். அது பிடிக்கவும் முடியல, எதுவும் பண்ண முடியல. டேப்லெட் தான் எடுத்துக்கணும். டேப்லெட் எடுத்தால் அதுக்கும் வலி கண்ட்ரோல் ஆகுதுன்னு பார்த்தா ஓரளவுக்கு தான் கண்ட்ரோல் ஆகுது. முடக்குவாதம் சிம்டம்ஸ் பற்றி சொல்லு. சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த விரல்களில் வீக்கம் இருக்கும். 5 விரல்லையும் இந்த இடத்துல வீக்கம் இருக்கும். அதே மாதிரி வீக்கம் இருக்கிறது மட்டும் இல்லாமல் காலையில் மடக்க முடியாது. ஒரே ஃபிட்னஸ் அப்படியே டைட்டாக இழுக்கும். நம்ம கைகளை நீட்டி மடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுதான் பேசிக்காகவே முடக்குவாதத்துக்கான அறிகுறியாக சொல்கிறாங்க. சரி, இதுக்கு நம்ம எந்த டாக்டரை பார்க்கலாம், எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்? ஆர்த்தோ டாக்டருக்கு அடுத்து ஆர்த்தோ டாக்டர் தான் இப்போ பேசிக்காக நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இதுக்கு ரொமட்டாலஜி டாக்டர் தான் பார்க்கணும். அதாவது இதுக்கு முடக்குவாதத்துக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க. முடக்குவாதத்துக்கு தனியாக கிளினிக் இருக்குது, ஹாஸ்பிட்டல் சென்ட்ரல் ஜிஹெச்சில் இதுக்குன்னே பெரிய பில்டிங் இருக்குது. அதுக்கு உரிய டாக்டரை பார்த்தா தான் அதுக்குரிய டேப்லெட் எடுத்து தருவாங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ.